ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். பெண்கள் இந்த 3 தானத்தை செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில 7 ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில நினைத்தது நடக்காம இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களை பார்த்தீங்கன்னா சரியாயிடும். 7 ஜென்ம பாவங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி பணம் வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் நினைத்த எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டுமல்லாமல் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கும். அதனால உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் வெற்றியும் உங்களுக்கு சேருங்க. அதனால தைரியமாக இதை நீங்கள் கூறி அதாவது பாத்தீங்கன்னா செஞ்சு வாருங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீருங்க. தானத்தை கொடுப்பது அதாவது பாத்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்களுக்கு நம்ம தானத்தை செஞ்சோனாலே போதுங்க, வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் மாறும். அப்படிப்பட்ட தானத்துல நீங்க இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் செய்வது மூலியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பேன். சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவல் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முதல்ல நம்ம என்னைக்கும் நாள் தொடக்கத்திலிருந்து நாள் முடிவு வரைக்கும் நம் ஒரு 3 தானங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்க தினமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் இதை நீங்கள் தினமும் 21 நாட்கள் செய்து வந்தீர்கள் என்றால் பெரிய அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். குறைந்தது இதை நீங்கள் ஒரு 21 நாட்கள் செய்தால் சந்தோஷம். அப்படி முடியாத நபர்கள் ஒரு 16 நாட்களோ அல்லது 8 நாட்களையாவது நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அப்படி முடியாதவர்கள் நீங்கள் ஒரு நாள் அதாவது பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை இன்று செய்கிறீர்கள் என்று அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும்போது செய்யுங்கள். ஆனால் எப்படி செய்தாலும் சரி நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அதிக நாட்கள் செய்து வாருங்கள். 48, 21, 16, 8 நாட்களோ இப்படி தொடர்ச்சியாக செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுங்க. அது என்ன முறை என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். ஒரு நாள் தானம் என்பது நீங்கள் பெரிய அளவில் பணம் செலவழிக்க தேவையே இல்லைங்க. நீங்கள் முதல் தானம் அதாவது மனிதர்களுக்கு இங்க நிறைய தானம் செய்வதற்கு தான் நமக்கு பணம் அதிகமாக தேவைப்படும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய தானம் உயிரினங்களுக்கு அவர்களுக்கு செய்யும் தானமும் தானம் தான். அது உங்களுக்கு புண்ணியத்தையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய பிடித்த பீடி தர்மத்தை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒழித்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் சந்தோஷத்தை வெற்றியையும் ஏற்படுத்தும். தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு என்று எண்ணம் தோன்றுகிறதோ, மற்ற உயிரினங்களுக்கு என்று கொடுக்கும் தோன்றுகிறதோ, அப்போது நீங்கள் கடவுளின் பிள்ளையாகிவிட்டீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை பிடித்த பீடுகள் எல்லாம் நீங்கி தெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதை முதல் தானம் என்றுவென்று பார்ப்போம். காலை பொழுதில் நீங்கள் எழுந்தவுடன் வீட்டில் முன்பு முத்தம் தெளித்து அரிசி மாவை வைத்து கோலம் போடுங்கள். இது எறும்புகளுக்கு முக்கியமான ஒரு உயிர் சாப்பாடாக உணவாக அமையும். இது நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. அப்படி என்னால் கோலம் போட முடியாது அதிகாலையில் எழுந்துச்சு என்ற நபர்கள் தாராளமாக வீட்டில் சிறிதளவு சர்க்கரையும் அரிசியும் சேர்த்து அதாவது அரிசி மாவையும் சேர்த்து நீங்கள் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா எறும்பு புத்துங்க வச்சிருக்கோ அந்த இடங்களை கொண்டு போய் வைத்து விடுங்கள். போதுமானது. அது மிகப்பெரிய தானம். இந்த தானத்தை முடித்தவுடன் மத்திய தானம் அதாவது இது கால தானம். நீங்கள் மத்திய தானம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த ஒரு உணவை எடுத்து போயிருந்தாலும் சரிங்க, அந்த உணவில் நீங்கள் அனுப்புவதற்கு முன்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொண்டு சிறிதளவு ரொம்ப இல்லைங்க சிறிதளவு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு ஒரு இத்தனோடு ஒரு கைப்பிடி கொஞ்சம் போல எடுத்துக்கொண்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல புற்றோ இல்ல வேற ஏதாச்சும் இருந்தோ இல்ல பறவைகளுக்கோ ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்துல வச்சிருங்க. அது ஏதாவது ஒரு உயிரினங்கள் சாப்பிட்டு அது வயிற்றை நிரப்பிக் கொள்ளும். அதனால அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். இரவு தானம். இரவு தானத்தை நீங்கள் வெகு விரைவாக செய்யக்கூடிய தானங்க. இதுல ரொம்பவே விசேஷமான அதனால பாத்தீங்கன்னா இரவு தானத்தை நீங்க எதுக்கும் கொண்டு போய் கொடுக்க வேணாங்க. வீட்டுல நீங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அதாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சாப்பிட்டு பொழுது நம்ம கண்டிப்பான முறையில் வீட்டில் கொஞ்சம் அளவு அதிகமாக செய்து இதை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ சிறிதளவு சோறோ கொஞ்சம் போல ஒரு தட்டுல எடுத்து வச்சிருங்க அல்லது டிப்பன்ல எடுத்து வச்சிருங்க. அதை டிப்பன்ல எடுத்து வச்சு பக்கத்துல சிறிதளவு தண்ணி இன்னும் ஒரு சின்ன குப்பியில உப்பு எடுத்து வச்சிருங்க. இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருங்க. இதை இரவு தூங்குவதற்கு முன்பு செய்து விட்டு தூங்குங்க. இது ராத்திரி நம் வீட்டுக்குள் வரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கும். நமக்கென்று ஏதாச்சும் வச்சிருக்காங்க என்று சாப்பிடும், மனதார சாப்பிடும். அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். கண்டிப்பான முறையில் அது காலையில அப்படியே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஏதாச்சும் உயிரினங்களுக்கோ ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ நாய்களுக்கோ அதை உணவை தானமாக சாப்பிட கொடுங்கள். அது இன்னும் விசேஷமானதுங்க. இந்த ஒரு செயலினை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். 48 நாட்கள் செய்து வாருங்கள். இது முடிச்ச அளவுக்கு தொடர்ச்சியாக செய்தால் நல்லது. தொடர்ச்சியாக முடியாதவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு ஏற்ப ஒரு நாள் என்று செய்து 40 நாட்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுங்க. இந்த தானத்தை பெண்கள் செய்தால் எத்தனை ஜென்ம பாவமா இருந்தாலும் தீர்ந்து உங்களுக்கு தெய்வத்தின் அருளும் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தைரியமுடன் செய்து வரலாம். நிறைய நபர்கள் செய்து அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் மட்டும் செய்யாமல் தொடர்பில் நண்பர்களுக்கெல்லாம் கூறி செய்ய சொல்லுங்கள். அவர்கள் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாக இருக்கட்டும். நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.